தபால் புதிய நியமன முறையை கூட நம்மளாக்குவோம். பதவி உயர்வுகளை காலந்தாழ்த்தாது அவர்களை வழங்க வேண்டும். கடந்த 19/12/2024 அன்று எங்களுடைய அமைச்சருடனான தபால் தொழிற்சங்கங்கள் அனைத்தும் கலந்து கொண்டு அதில் உறுதியளித்த விடயங்களை எமது தபால் திணைக்களம் ஊடாக இதுவரை நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் பின்வரும் விடயங்களில் நாங்கள் இன்றைய தினம் பிக்கெட்டிங் ஒன்றை இந்த இடத்தில் செய்கின்றோம். மட்டக்களப்பு பிரதம தபாலகத்துக்கு முன்னால். அதனை அடுத்து 17, 18 ஆகிய திகதிகளில், அதாவது 16ஆம் தேதி நள்ளிரவு முதல் 18ஆம் தேதி நள்ளிரவு வரையான காலப்பகுதி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையான போராட்டத்தையும் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் அனைத்து தரப்பு வெற்றிடங்களை நிரப்பும் முகமாக நியமனங்களை உரிய ஆட்சேபு திட்டத்துக்கு அமைய செய்தல் வேண்டும் எனவும், தபால் திணைக்கள புதிய நியமன முறையை உடன் அமலாக்கம் செய்து அதனூடாக புதிய நியமனங்களை செய்ய வேண்டும் என்றும், கிளாஸ் 2, கிளாஸ் 3 ஆகிய இரு தரப்புகளிலும் 1665 வெற்றிடங்களும், சப்பியம்களில் 599 வெற்றிடங்களும், போஸ்டல் அசிஸ்டன்ட் 2182 வெற்றிடங்களும் எல்லாமாக காணப்படுகின்றன. அந்த வகையில் அந்த வெற்றிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பதவி உயர்வுகளை காலந்தாழ்த்தாது அவ்வளவு வேளைகளில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். தபாச்சேவை உத்தியோக தரம் ஒன்றுக்கான கொடுபடாத 3 சம்பள ஏற்றங்களை உடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த அனைத்து விடயங்களையும் இந்த தபால் திணைக்களம் எங்களுக்கு ஒரு உரிய முறையில் அவர்களால் எங்களுக்கு இந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு